Exercise number 3.5, sum number 9. Show that cot 7 1 by 2 degrees is equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6. இப்போ இதில் left hand side எடுத்துக்குவோம். left hand sideல என்ன இருக்கு? cot 7 1 by 2 degrees இருக்கு. cotஐ எப்படி எழுதலாம் நம்ம? cos by sin எழுத முடியும். So, cos 7 1 by 2 degrees by sin 7 1 by 2 degrees இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாவை இதில் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 sin 7 1 by 2 degrees கொடுக்க போகிறேன். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 sin 7 1 by 2 degrees. இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பைன்னும் போது இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன், ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இங்கே 2வை முன்னாடி போட்டுக்க போகிறேன். அப்போ 2 இன்னும் என்ன பண்ண போகிறோம், sin 7 1 by 2 degrees எடுக்க போகிறோம். அப்போ 2 sin 7 1 by 2 degrees மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இனிமேல் டிவைட் பைக்கு போகிறோம். அப்போ டிவைட் பையில் 2 எழுதியாச்சு. ஆல்ரெடி இங்கே இருக்க sin 7 1 by 2 degrees எழுதியாச்சு. நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடிய sin 7 1 by 2 degrees இருக்குது. ஓகேவா? இது நான் வந்து மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கேன். மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை 2 செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா இருக்குது? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. sin 2 theta is equal to 2 sin theta cos theta. இது இந்த இடத்துக்கு அப்ளிகபிளாக இருக்கும். 2 sin theta cos thetaன்னு இருக்குது. நம்ம கொஸ்டினில் பாருங்கள், 2 cos theta sin thetaன்னு இருக்குது. இப்போ காசு சைனாக இருந்தாலும் பரவாயில்ல, சைனு காசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா மல்டிப்ளிகேஷன். அதனால இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். எதை? sin 2 theta is equal to 2 sin theta cos theta. இப்போ இந்த தீட்டாவில் வந்து ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது 7 1 by 2 degrees. இந்த 7 1 by 2 degreesஐ நம்ம ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்குவோம். எப்படி? 2 cos 15 by 2 நம்மளால் பார்த்த முடியும். ஏன்னா 7 2s are 14, 14 plus 1 is 15. So 15 by 2 degrees. அதே மாதிரி sin 15 by 2. எங்கெல்லாம் 7 1 by 2 இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யலாம், sin 15 by 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு வருவோம். என்னது? 2 sin 15 by 2 cos 15 by 2ன்னு இருக்கிற இடத்துல என்ன எழுத முடியும்? sin 2 theta. theta இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 15 by 2ன்னு இருக்குது. அப்போ sin 2 into 15 by 2. 2 get cancel is equal to sin 15 கிடைச்சிருக்கு. அப்போ என்ன எழுதலாம்? இந்த 2 sin 15 by 2 cos 15 by 2க்கு பதிலாக யாரை டைரெக்டாக எழுத முடியும்? sin 15ஐ எழுத முடியும். அதுதான் sin 15 நீங்கள் எழுதியிருக்கோம். கீழே என்ன இருக்குது? 2 sin 15 by 2 into sin 15 by 2ன்னு இருக்குது. 2 அப்படியே அப்படியே கீழே வந்துருச்சு. இதை வந்து sin square 15 by 2ன்னு 15 degrees by 2ன்னு எழுத முடியும். அகெயின் இந்த 2 sin square 15 by 2க்கும் நம்ம மல்டிபிள் ஆங்கிளில் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ஃபார்முலா தான் 1 minus cos 2 theta is equal to 2 sin square theta. 1 minus cos 2 theta is equal to 2 sin square theta. இப்போ தீட்டாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? நம்ம 15 by 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 sin square 15 by 2 is equal to 1 minus cos 2 into theta இருக்க இடத்துல 15 by 2. again 2 get cancel. 1 minus cos 15. அதாவது 2 sin square theta 2 sin square 15 by 2ன்னு இருக்கிற இடத்துல 1 minus cos 15ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ sin 15 by 1 minus cos 15ன்னு நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 15 டிகிரிஸ்க்கு நமக்கு வேல்யூ தெரியாது. நமக்கு எதுக்கெல்லாம் வேல்யூ தெரியும்? sin 45, cos 45, 30, 60, 90ன்றதுக்கெல்லாம் நமக்கு தெரியும். அந்த தெரிஞ்ச டேர்ம்ஸில் வேல்யூ, ஏன்னா கொஸ்டினில் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இந்த sin 15ஐ sin 45 minus 30ன்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு 45க்கும் வேல்யூ தெரியும், 30க்கும் வேல்யூ தெரியும். ஸோ sin 45 minus 30ன்னு எழுத போகிறோம். அதே மாதிரி cos 15ஐயும் cos 45 minus 30ன்னு எழுதியாச்சு. இப்போ sin 45 minus 30 அப்படின்னா அகெயின் மல்டிபிள் ஆங்கிளில் நமக்கு ஃபார்முலா உண்டு. sin a minus b அப்படின்னு ஃபார்முலா உண்டு. sin a minus b அப்படின்னா sin a cos b minus cos a sin b. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே மைனஸ் இருந்தால் சைனில் இங்கேயும் மைனஸ் தான் வரும். sin a minus b is equal to sin a cos b minus cos a sin b.
அதே மாதிரி கீழே cos a minus b இருக்குது. அப்போ cos a minus bக்கும் நமக்கு ஃபார்முலா உண்டு. cos a minus b is equal to cos a cos b minus sin a sin b. சைனுக்கு ஃபார்முலா எப்படி இருக்குது, காசுக்கு எப்படி இருக்குது நோட் பண்ணிக்கோங்க. சைனாக இருந்தால் சைனு காசுன்னு வரும், காசாக இருந்தால் காஸ்னே வரும். இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் இப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ sin a minus b இருந்தால் sin a cos b minus cos a sin b. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வேல்யூ தெரியும். sin 45க்கு வேல்யூ தெரியும், என்னது 1/√2. அதே மாதிரி cos 30க்கு வேல்யூ தெரியும், √3/2. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுட்டு வந்தாச்சு. அதே மாதிரி minus 1/√2 into 1/2. சிமிலர்லி கீழே 1 minus cos ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 1/√2 into √3/2 plus 1/√2 into 1/2 equal to taking LCM. இங்கே LCM எடுத்து simplify பண்ணனால √3 minus 1/2 √2 by கீழையும் அதே தான். இங்கே 1 இருக்கனால LCM எடுத்து substitute பண்ணுறோம், 2√2 கிடச்சிருக்கும். 2√2 minus √3 minus 1/2 √2. So 2√2 get cancel. இப்போ நமக்கு கையில் இருக்கக்கூடிய வேல்யூ √3 minus 1/2 √2 minus √3 plus 1. இப்போ இந்த இடத்த பார்த்தோன்னே தெரியும் காஞ்சிகேட் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, டேக்கிங் காஞ்சிகேட் √3 minus 1/2 √2 minus √3 plus 1 into இங்கே மைனஸாக இருக்கனால நம்ம என்ன செய்வோம், காஞ்சிகேட்டில் ப்ளஸ் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ மல்டிப்ளைங் திஸ் 2, இதை ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணால் 2√6 plus 3 plus √3 minus 2√2 minus √3 minus 1. கீழே இருக்க நம்பர் பாருங்க. இப்போ இது a minus b, a plus b இருக்கு. a minus b into a plus b. நமக்கு ஃபார்முலா தெரியும், a square minus b square is equal to a plus b into a minus b. அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறனால 2√2 the whole square minus √3 plus 1 the whole square. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்கொயர் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணால் 2, ஸோ 4 2s are 8 மைனஸ் இதை வந்து a plus b the whole ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. சிமிலர்லி இது இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வரும்போது 2 இங்கே வெளியில் எடுக்கிறோம், வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணால் கடைசி என்ன கிடைக்குது, √6 plus 1 minus √2 by 2 minus √3 கிடைக்குது. 2வை கேன்சல் பண்ணிட்டோம். ஆனால் இன்னுமே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். கீழே என்ன இருக்குது, 2 minus √3. ஸோ அகெயின் டேக்கிங் காஞ்சிகேட் 2 minus √3 இருக்கனால நம்ம 2 plus √3 காஞ்சிகேட் எடுக்கிறோம். அப்போ அகெயின் மல்டிப்ளைங் லைக் முதல்ல செஞ்ச ப்ரீவியஸ் ஸ்டெப் போலவே இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கீழே பார்த்தோன்னா a minus b into a plus b இருக்குது. சிமிலர்லி இங்கே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எடுக்க போகிறோம். மேலே இருக்கிற டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் √6 plus √2 plus √3 plus 2 by 4 minus 3 வந்திருக்கு. 4 minus 3 is 1. So √6 plus √2 plus √3 plus √4. இந்த 2வை எப்படி எழுதலாம், √4. ஏன்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்த ஃபார்மேட்டில் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். இப்போ இதை குரூப் பண்ணுவோம். எப்படி குரூப் பண்ணியிருக்கோம், சின்ன நம்பர்லேருந்து, அதாவது √2 plus √3 plus √4 plus √6. That's we proved.